சாம்சங் 990D உடைய அன்பாக்சிங் அண்ட் டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. ஜென்ரலாக அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணுவேன். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து சாம்சங் ஷாப் வழியாக ஆர்டர் பண்ணேன். அவங்க நிறைய கார்ட் டிஸ்கவுண்ட்ஸும் கொடுத்தாங்க, கார்ப்பரேட் டிஸ்கவுண்ட்ஸும் இதுக்கு அப்ளை ஆகும். ஒரு கார்ட்போர்ட் பேக்கிங் வித் எட்ஜ் ப்ரொடெக்ஷனோட இதை டெலிவர் பண்ணாங்க. இப்போது இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே மேலே வந்து நாம் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து சவுண்ட் பார் தான். நான் நினச்சதை விட இதோடைய லெங்த் வந்து ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது. என்னுடைய டிவி டேபிளில் ஃபிட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்படி லிஃப்ட் பண்ணச்சே நல்லா சாலிடாக தெரியுது வெயிட்டு. ஃபினிஷ் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது, பில்டு குவாலிட்டி. இப்போ முதல்ல சவுண்ட் பாரை நான் எடுத்து வச்சிடுறேன் வெளில. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல், அடாப்டர், கேபிள்ஸ் எல்லாம் வந்து ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நாம் சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் இருக்கிற பாக்ஸ் எடுத்துருவோம். ஸோ இதில் தான் சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. இது நம்ம ரியர் ஸ்பீக்கர்ஸ். இது அடுத்து சப்வூஃபரும் இருக்குது. சப்வூஃபர் லிஃப்ட் பண்ணச்சே அதோடைய வெயிட்டும் நல்லா தெரியுது, உட் ஃபினிஷு. முதல்ல இந்த பாக்ஸில் நம்ம அடாப்டர்ஸ், கேபிள்ஸ், யூசர் மேனுவல், ரிமோட் கண்ட்ரோல் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் யூசர் மேனுவல், வாரண்ட்டி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹோம் தேட்டர் சிஸ்டம் ஜென்ரலாக வீட்டில் செட்டப் பண்ணச்சு ஸ்பீக்கருக்கு அங்கங்கே ஒயர்லாம் போயிட்டு இருக்கும் கிறிஸ் கிராஸாக வீட்டில். அதெல்லாம் எதுவும் இல்லாமல் இது கம்ப்ளீட்லி ஒயர்லெஸ். ஸோ பவர் மட்டும் கனெக்ட் பண்ணுறதுக்கு பவர் கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ERC HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. ரப்பர் புஷ்ஷிங்ஸ் இது கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் பார் நகராமல் இருக்கும். ரிமோட் கொடுத்துருக்காங்க. ரிமோட் நம்ம அப்புறம் பார்க்கலாம். சவுண்ட் பாரை நாம் செவுத்தில் மாட்டுறதுக்கு கிளாம்ஸும் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் பாரை செவுத்தில் மாட்டாமல் டிவி முன்னாடி வைக்க போகிறீங்கன்னா அது நகர்ந்துராமல் இருக்கிறதுக்கு இந்த ரப்பர் பேடிங்ஸை வந்து அது கீழே ஒட்டிடலாம். இப்போ நாம் ஒவ்வொரு காம்பனண்ட்டாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சப்வூஃபர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு சாலிட் வுட் ஃபினிஷ். இது நடுவில் பிளாஸ்டிக்ஸும் இருக்குது. பின்னாடி கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் ஒரு பவர் கேபிள் கனெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ளூடூத் கனெக்ஷனுக்கு ஏதாவது ரீசெட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ரீசெட் பட்டன் மட்டும் ஒன்று இருக்குது. மற்றபடி எந்த கனெக்ஷனும் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் இதை பவர் அப் பண்ணாலே இது சவுண்ட் பாரோட அப்படியே பேர் ஆயிரும் இன்ஸ்டண்ட்டாக. அடுத்து நாம் இந்த சேட்டலைட் ரியர் ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதை எடுக்கிறச்சே தெரியுது, பயங்கர ஹெவியாக இருக்குது. எக்ஸலண்ட் ஃபினிஷு. இது 3 சைடு ஸ்பீக்கர்ஸ், டாப் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸும் இருக்குது. ஸோ மேலே 2 சைடு வந்து இதில் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ 3 டிரெக்ஷனில் இது சவுண்டு ஃபயர் பண்ணும். இது கீழே பார்த்தீங்கன்னா பவர் கனெக்ஷனுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஜஸ்ட் நீங்கள் பவர் அப் பண்ணால் போகிறோம், சவுண்ட் பாரோட ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆயிரும். இது கம்ப்ளீட்லி ஒயர்லெஸ் அப்படின்றதுனால ஜஸ்ட் இந்த பவர் கேபிள் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணால் போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஸ்பீக்கர்ஸும் இன்டர்கனெக்ட் ஆயிரும். ஒரு ERC கேபிள் இல்லை ஆப்டிக்கல் கேபிள், HDMI கேபிள் வச்சு நாம் டிவியையும் சவுண்ட் பாரையும் மட்டும் கனெக்ட் பண்ணிட்டா போகிறோம். ஸோ இந்த ஸ்பீக்கருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சேட்டிலைட் ஸ்பீக்கர்ஸ் நாம் டிவி பார்க்கறச்சு நாம் உட்கார்ற டிஸ்டன்ஸில் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் நாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா போகிறோம். இப்போது ஆக்சுவல் சவுண்ட் பார் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா மேலே சைடில் எல்லா இடத்துலையுமே ஸ்பீக்கர்ஸ், ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. 3 சைட்லேயும் வந்து அப்படியே மெட்டல் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பட்டன் கண்ட்ரோல்ஸ் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் இந்த ஸ்பீக்கரில் நம்ம டிவி இல்லை மியூசிக் சிஸ்டம் இதை வந்து கனெக்ட் பண்ண முடியும். இந்த கனெக்ஷன் ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம். பவர் கேபிளை நாம் முதல்ல இதில் ஃபிட் பண்ணிடணும். டிவியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ERC HDMI ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். இந்த ரப்பர் பேடிங்ஸ் கொடுத்தது வந்து இங்கே ஒட்டிடணும் இந்த மாதிரி. ஸோ இது ஸ்லிப் ஆகாது டேபிளில் இருந்து. அப்படியே நீங்கள் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் சர்வீஸ்க்கு வந்து ஒரு USB ஸ்லாட் மேலே கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் கேபிள் வழியாக நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் இங்கே இருக்குது. இந்த HDMI போர்ட்ஸை நான் இப்போ இன்னும் கொஞ்சம் க்ளோஸராக காட்ட பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ERC HDMI இருக்குது. அப்புறம் 2 எக்ஸ்ட்ரா HDMI ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ஆப்டிக்கல் கனெக்ஷன்.
இந்த ஹோம் தியேட்டருடைய எஃபெக்ட் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ரூமில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். இதில் ஸ்பேஷியல் அவுட்புட்டுன்னு ஒன்று இருக்குது. ரூம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த சவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த சிஸ்டமே பண்ணிக்கும். என்னுடைய வீட்டில் நான் இந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஓப்பன் ஹால் தான், பட் இந்த சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்கேன். டிவி முன்னாடி சவுண்ட் பார் இங்கே இருக்குது, சப் ஊஃபர் இந்த மாதிரி சைடில் வச்சுருக்கேன்னா. இந்த ஹோம் தியேட்டர் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சாம்சங்குடைய ஸ்மார்ட் திங்ஸ் ஆப்பை வச்சு நீங்கள் இந்த ஹோம் தியேட்டரை கண்ட்ரோல் பண்ண முடியும், கான்ஃபிகரும் பண்ண முடியும். ஸோ இதில் எல்லா செட்டிங்கும் இருக்குது. வால்யூம், சப்வூஃபர், சவுண்ட் சோர்ஸ் செலெக்ஷன், ஸ்பேஷியல் அவுட்புட்டு எல்லாமே நீங்கள் இதில் ட்ரையல் பண்ணலாம். டிவியில் வர சவுண்டுக்கும் இந்த ஹோம் தியேட்டரில் வர சவுண்டுக்கும் எதாவது டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா அந்த டிலே கரெக்ஷனும் நீங்கள் பண்ணிக்க முடியும். இந்த சவுண்ட் பார் வந்து அசிஸ்டன்ட் எனேபிள்டு. ஸோ இதில் வந்து அலெக்ஸா வந்து நான் கான்ஃபிகர் பண்ண பார்க்குறேன். இது வந்து எனக்கு பிரச்சனையாச்சு. இது கான்ஃபிகரே பண்ண முடியல என்னால். அலெக்ஸா ஆப்லேருந்து ஓப்பன் பண்ணி டிவைஸாக ஆட் பண்ண பார்த்தேன், அதுவும் சரியாக வரல. ஸோ இது கான்ஃபிகர் ஆச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வீட்டில் அலெக்ஸா டிவைஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் queries கேட்கலாம், பாட்டு கேட்கலாம். அது என்னால் பண்ண முடியல. அதனால் இது வந்து எனக்கு வந்து ஒரு டவுன் சைடாக தெரிஞ்சுது. இது நான் செக் பண்ணணும். இப்போ வேர்டிக்ட்டுக்கு வரேன்னா, டால்பி அட்மாஸ் சாம்சங்கில் வந்து ஒரு நல்ல இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் தருது. ஸோ நாம் எங்கேயோ எல்லா டைரெக்ஷன்லேருந்தும் சவுண்ட் வர மாதிரி வீட்லேயே நாம் கேட்க முடியுது. ஸ்பேஸ் ஃபிட் சவுண்ட் ப்ரோ ஃபீச்சர் வந்து உங்கள் ரூம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி சவுண்டை அது மாடிஃபை பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது. அப் ஃபயரிங் ரியர் ஸ்பீக்கர்ஸுடைய குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி நமக்கு ஒரு நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று தருது இந்த சவுண்டுடைய எஃபெக்ட்ஸ் எல்லாம். இப்போ நாம் சினிமா ஒன்று பார்க்குறோமா, இல்லை பாட்டு கேட்குறோமா, இல்லை பட்டிமன்றம் பேச்சு அந்த மாதிரி கேட்குறோன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த வாய்ஸ் குவாலிட்டி வந்து மாறுறது ரொம்ப நல்லா இருக்குது. HDMI ER கேபிள் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு லேட்டஸ்ட்டு அடிஷன். இதில் வாய்ஸ் அசிஸ்டண்ட் எனக்கு ஒர்க் ஆகலை, ஆனால் அதை நானும் கான்ஃபிகர் பண்ணல, அதை பண்ணி பார்க்கணும். நீங்கள் சாம்சங் டிவி வச்சுருந்தீங்கன்னா ஒரே ரிமோட் வச்சு எல்லா வேலையும் முடிச்சிடலாம். உங்கள் மொபைல்லேருந்து எல்லா டிவைஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸ்மார்ட் திங்ஸ் ஆப்பை வச்சு. கேமிங்க்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது சவுண்ட் குவாலிட்டி. இப்போ நீங்கள் ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. இந்த கனெக்டிவிட்டி வந்து ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் சவுண்ட் பாரையும் டிவியும் கனெக்ட் பண்ணுறது பல ஆப்ஷன்ஸ் இருக்குது கனெக்ட் பண்ணுறது. ஒரு 1 lakhக்குள்ள பட்ஜெட்டில் ஒரு ப்ரீமியம் சவுண்ட் குவாலிட்டி வேணும் உங்களுக்கு, ஒரு ஹோம் தியேட்டர் சிஸ்டம் வீட்டில் நீங்கள் செட்டப் பண்ணுறீங்கன்னா இந்த சாம்சங் Q990D ஒரு எக்ஸலண்ட் சாய்ஸ். இன்னைய டேட்டுக்கு தாராளமாக வாங்கலாம்.